பார்த்தா வந்து என்னுடைய குல தெய்வத்தை என் கையில கொடுத்துட்டாங்க அப்பாவோட போட்டோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அதை ஓபன் பண்ணும்போது பாதி ஒயிட் ஷர்ட்னும் போது அதை அப்பான்னு முடிவு பண்ணிட்டு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் ரீல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க அப்பா இறந்து போனவங்க அப்பா அம்மா அவங்களுடைய உருவப்படத்தை தான் கிஃப்டா கல்யாண மேடையில கொடுப்பாங்க. அது என்னதான் ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருந்தாலும் கூட மேடையில நிறைய பேர் கல்யாண மேடையிலே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கல்யாணம்ன்றது ஒரு சந்தோஷமான விஷயம், இரு மனங்கள் ஒண்ணு சேர்ந்து 1000 காலத்து பயிரா வாழ போற ஒரு விஷயம். அந்த நேரத்துல என்ன இருந்தாலும் அப்பா பார்த்தோன்னே எனக்கு கண்ணு கலங்க ஆரம்பிச்சிச்சு. இல்ல நம்ம வந்து சந்தோஷமா அவங்கள வாழ்த்தணும், இந்த நேரத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம இந்த மனமேடையில விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட போட்டோ பார்த்து நான் கலங்கின கண்ணு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இல்ல எனக்கு இது ஒரு சந்தோஷம், என்ன சந்தோஷப்பட்டுதானே கூப்பிட்டாங்க, இந்த நேரத்துல நம்ம அழுகையை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அப்பா போட்டோ வாங்கி அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாங்கினதுமே இங்கதான் அவரோட கண்ணை தட்டுச்சு. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கவலையில லட்டு போட்டு கொடுத்துட்டாங்க, அரை வருஷம் மாதிரி. இது ரெண்டுமே வாங்கும் போது நான் அண்ணா கிட்ட சொன்னேன், இது வந்து சாதா லட்டுனா, நீ குடுத்திருக்க அப்பா போட்டு எனக்கு திருப்பதி லட்டு மாதிரினா, எனக்கு இதுதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தவளையை தூக்க முடியல, ஆனா அப்பா ரெண்டுக்குமே எடுத்துக்கிட்டு நான் மேடையில இருந்து கீழே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரியான ஒரு குடுப்பன ஒரு பாக்கியம் எல்லா பெண்களுக்கும் கிடைச்சிடாது. எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய அப்பா தான். அப்பாவுக்கு தான் என் வாழ்நாள் முழுக்க நான் நன்றி சொல்லணும். அவர் போட்ட அந்த விதைக்கு செடிக்கும் தண்ணியை ஊத்தி நான் மரமா உங்க எல்லாருடைய